சீதா, அருண் கொடுமை தாங்க முடியாம, இனிமேலும் நான் உயிரோடவே இருக்கக்கூடாது. நான் உயிரோட இருந்தா தானே என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு மாமா மேல அவ்வளோ கோவம். அந்த கோவத்த தீர்த்துக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேனா அப்படின்ட்டு சீதா இங்க மருந்து குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு மயக்கம் போட்டுடுறாங்க. உடனே அருண், "சீதா" அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. மயக்கம் போட்டு கிடக்குறாங்க வீட்ல. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணிட்டு அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கும் சொல்றாங்க. சொன்னதும் எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு மீனா இருந்துகிட்டு, "அருண், நீ தான் என் தங்கச்சிக்கு இப்படி ஆனதுக்கு காரணம். உன்ன சும்மாவே விட மாட்டேன்டா" அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. உடனே உன் முத்துக்கு அப்பதான் தெரியுது. "என்ன மீனா நடந்துச்சு? சொல்லு மீனா. என்ன ஆச்சு? இந்த அருண் சீதாவ என்ன பண்ணான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் மீனா இருந்துட்டு, "ஏங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த அருண் உங்க மேல உள்ள கோவத்த சீதா மேல அடிச்சு அடிச்சு தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அத நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த அருணோட கொடுமை தாங்க முடியாம சீதா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுகுறாங்க. உடனேவும் இங்க முத்துக்கு கோவம் வருது. "இத முதல்ல நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? நான் எத்தன தடவ கேட்டேன். சீதாவுக்கு ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையான்னு. ஆனா ஒண்ணுமே சொல்லவே இல்ல. ஏய், ஏன்டா உனக்கு என் மேல கோவம்னா என்கிட்ட காமிக்கணும். சீதா மேல எதுக்குடா காமிச்ச? சீதா உன்ன எவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ணா. அவள எப்படி பார்த்துக்குவேன்னு நான் ஆசைப்பட்டேன். அவளுக்காக தான் நான் எதுவுமே பேசாம இருந்தேன். ஆனா அவளு இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்கியேடா உன்ன" அப்படின்ட்டு அருண போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. உடனேவும் சத்யாவுக்கும் கோவம் வருது. "எங்க அக்கா என்ன தப்பு பண்ணான்னு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. நீங்க இவ்வளவு கேவலமானவங்கன்னு தெரிஞ்சு தான் அன்னைக்கே மாமா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் பேச்ச கேட்காம எங்க அக்கா உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பாவம் எங்க அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. சீதாவோட அம்மாவும், "நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்ள. என் பொண்ண நல்லா பார்த்துக்குவீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் மாப்ள" அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மாவும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு, "சீதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்ட்டு முத்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.